ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाचार्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 6 தியான யோகம். ஸ்லோகம் 8. ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூடஸ்தோ விஜிதேந்திரியக யுக்த யுச்யதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனக. மொழிபெயர்ப்பு. ஒருவன் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் அதாவது அனுபவ ஞானத்தினாலும் முழு திருப்தி அடையும் போது அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படுகிறான். அத்தகையோன் உன்னதத்தில் நிலை பெற்று தன் அடக்கத்துடன் உள்ளான். கற்களோ தங்கமோ அவன் அனைத்தையும் சமமாக காண்கிறான். பொருளுரை. பரம உண்மையை உணராத புத்தக அறிவு வீணானதாகும். இது பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அதக ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நபவே கிராக்கியம் இந்திரியைக சேவோன்முகேஹி ஜிக்வஹதௌ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதக. ஜடத்தினால் கலங்கமுற்ற தனது புலன்களைக் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரின் நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் ஆகியவற்றின் திவ்யமான இயற்கையை எவராலும் உணர முடியாது. திவ்யமான பகவத் சேவையில் ஆன்மீக நிறைவை அடையும் போது மட்டுமே பகவானின் நாமம், ரூபம், குணம், லீலை ஆகியவை ஒருவனுக்கு தாமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. பக்தி ரசாமிருத சிந்து 1.2.234. இந்த பகவத்கீதை கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானம் ஆகும். வெறும் ஏட்டு அறிவினால் யாரும் கிருஷ்ண உணர்வினை அடைய முடியாது. ஒருவன் தூய உணர்வுடையவருடன் பழகும் அளவிற்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். தூய பக்தி தொண்டினால் திருப்தியுற்று விளங்கும் கிருஷ்ண உணர்வுடைய நபர் கிருஷ்ணரின் அருளினால் அனுபவ ஞானத்துடன் உள்ளார். அனுபவ ஞானத்தினால் ஒருவன் பக்குவம் அடைகிறான். திவ்ய ஞானத்தை உடையவன் தனது நம்பிக்கையில் திடமாக இருக்க முடியும். ஆனால் ஏட்ட அறிவினை உடையவன் எளிதில் மயங்குவதுடன் மேலோட்டமான முரண்பாடுகளால் குழப்பமும் அடைகிறான். கிருஷ்ணரிடம் சரணடைந்து தன்னை உணர்ந்துள்ள ஆத்மா மட்டுமே உண்மையில் தன்னடக்கம் உடையவன் ஆவான். பௌதீக ஏட்டு கல்வியுடன் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லாததால் அவன் திவ்யமானவன் ஆவான். பிறருக்கு தங்கமாக தோன்றும் ஏட்டறிவும் மன அனுமானமும் அவனை பொறுத்தவரையில் கூழாங்கற்கள் அல்லது கற்களை விட உயர்ந்தவை கிடையாது.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்ப நம்ம வந்து தியான யோகம் அத்தியாயம் 6 பாக்குறோம். இந்த 6 அத்தியாயம் கர்ம யோகத்தை பற்றி விளக்குது. அடுத்த 6 அத்தியாயம் பக்தி யோகம். அதுக்கு கடைசியில இருக்கிற 6 அத்தியாயம் ஞான யோகம். இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க 3 விதமாக. இப்ப இதுல பார்க்கும்போது நம்ம தியான யோகம். இப்ப தியான யோகம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையான யோகி யாரு அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. பகவான் விளக்கியிருந்தாங்க உண்மையான யோகி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்ம 2 வகுப்புல நம்ம பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுமா? முதல் 3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டு இருந்தது உண்மையான யோகி யாரு அப்படின்னு சொல்லி. உண்மையான யோகி யாரு, உண்மையான துறவி யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சாதான் அடுத்த வகுப்பு நமக்கு புரியும் இல்லையா. உண்மையான யோகி யாரு இல்லையா. அதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க, முதல் ஸ்லோகத்திலேயே செயலின் பலன்களில் பற்றற்று கடமைக்காக செயலாற்றுபவனே சந்நியாசியும் உண்மையான யோகி ஆகிறாமே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல. உண்மையான யோகி யாரு அப்படின்னாக்கா செயல் செய்யாம இருப்பதும் கிடையாது இல்லையா. செயலில் பலனின்றி செயல்படுவதும். அதாவது அடுத்ததுல சொல்றாங்க யோகானா என்ன அப்படின்னாக்கா பரமனுடன் நம்மை தொடர்பு படுத்துவது. அதுதான் உண்மையான யோகம். பரமனுடன் தொடர்பும் அதே சமயத்தில் துறவும் ரெண்டுமே ஒண்ணுதான். அது எப்படி இல்லையா. பௌதிகமாக துறப்பதும் இல்லையா தன்னுடைய சொந்த புலன் இன்பத்திற்காக துறந்து கிருஷ்ணருக்காக செயல்படுவது. அதுதான் உண்மையான யோகியும் உண்மையான சன்னியாசி அப்படின்னு பகவான் சொல்றாங்க. இது மெயினா இந்த யோக பயிற்சி செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் அதை பிரபுபாதர் விளக்கியிருந்தாங்க. முழுமையாக என்னன்னா மனதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த யோக பயிற்சி எல்லாமே செய்யப்படுது. அந்த அஷ்டாங்க யோக பயிற்சி எல்லாமே. ஏன்னா மனம்தான் எல்லாத்துக்கும் மையமாக இருக்கு. நம்ம இங்க பந்தப்படுத்துவதும் அதுக்கப்புறம் நம்மை விடுவிப்பதும் இந்த மனம்தான் இல்லையா. போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா. மனம்தான் நம்முடைய எதிரியும் நண்பருமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. மனதை பகவானுடைய சேவையில், அதாவது கிருஷ்ண உணர்வில் இருந்து நாம் செயல்படும் போது மனம் தனக்கு நண்பனாகவும் தன்னுடைய புலன் இன்பத்திற்காக செயல்படும் போது மனம் எதிரியாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப உண்மையான யோகானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்ப தெரிஞ்சிருக்கும். அடுத்த வகுப்புல நான் கேள்வி கேட்பேன், சொல்லணும். ஏன்னா இங்க இப்ப இந்த ஸ்லோகத்துல நம்ம படித்த மாதிரி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஒருவன் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் அனுபவ ஞானத்தினாலும் முழு திருப்தி அடையும் போது அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன். ஏன்னா பகவத்கீதை நம்ம படிக்கிறது 50% தான் ஞானம் மட்டும்தான். விஞ்ஞானம் நம்மளுடைய அனுபவ அறிவு. நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொள்கின்றோம். ஏன்னா நம்ம படிக்கின்றோம், கேட்கின்றோம். ஆனா நமக்கு அது புரிந்தால்தான் நம்மளை நமக்கு என்ன பண்ண முடியும், அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த முடியும். அது செயல்படுத்தும் போதுதான் நம்ம தன்னுணர்வு நிலையே அடைய முடியும். ஏன்னா நம்ம கேட்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா நமக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப அது எதுக்காக சொல்லப்படுது, எந்த விஷயம் அது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அப்ப விஞ்ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானம் மட்டும் இருந்தால் போதாது. 9வது அத்தியாயத்துல பிரபுபாதர் விளக்குவாங்க. ஞானம்னா என்ன, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது, அதுதான் ஞானம். இப்ப விஞ்ஞானம்னா என்ன அப்படின்னாக்கா நான் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதற்குரிய செயலில் நாம் ஈடுபடுவது. இப்ப அது நம்ம உணரணும். அப்ப அது உணரும் போதுதான் நம்ம அந்த தன்னுணர்வு நிலையை அடைய முடியும். அப்ப அந்த விஞ்ஞானம் தான் 50% தான் ஞானம். அப்ப அந்த 50% விஞ்ஞானம். அந்த அனுபவ அறிவு கண்டிப்பாக நமக்கு வேண்டும். அப்போதுதான் நமக்கு என்ன ஆகும், அது புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு நிலையில் தான் என்ன ஆகும், நம்ம தன்னுணர்வு நிலையை அடைய முடியும். அவங்கதான் உண்மையான யோகி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உன்னத நிலையில் இருப்பவன் எப்படி இருப்பாங்கன்னா இங்க சொல்லிக்கணும், தன்னடக்கத்துடன் உள்ளான் இல்லையா. நம்ம 5வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா. கற்றறிந்த ஒரு பண்டிதர் அவங்க எப்படி பார்ப்பாங்க, பண்டிதா சமதர்ஷினக அப்படின்னு சொல்லி
நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. கற்றறிந்த ஒரு பண்டிதர் எப்படி பாக்குறாங்க, எல்லாரையும் சமமாக வந்து பாக்குறாங்க. பசு நாயை தின்பவன் இல்லையா, எல்லாரையும் சமநோக்கி பார்க்கின்றான். எப்படி, எல்லாருமே பகவானுடைய ஒரு பாகம். இந்த உடல் தான் வேறுபடுதே ஒழிய எல்லாமே வந்து பகவானுடைய ஒரு ஆத்மா, ஜீவாத்மாக்கள். பகவானோட பரமனோட ஒரு தொடர்பு வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து அவங்க பாக்குறாங்க. வெளிப்புறமான அந்த பௌதிகமான எந்த ஒரு நிலையும் வந்து அவங்க பார்ப்பது இல்லை. இதுதான் விஞ்ஞானம் இல்லையா. பார்ப்பதை அனைத்துமே வந்து பகவானோட தொடர்பு படுத்தி வந்து பார்ப்பது இல்லையா. வந்து பகவான் வந்து விளக்குவாங்க இதை வரும்போது. இதை வந்து என்னன்னா, நம்ம வந்து ஆன்மீகமாக எதையும் வந்து நமக்கு பார்க்க வந்து முடியாதவர்களுக்கு வந்து இந்த விராட ரூபத்தை தான் வந்து இங்க இருக்கின்ற நம்ம காணும் பொருட்களில் வந்து அதை வந்து நம்ம பகவானாக வந்து முதலில் வந்து பார்ப்பது ஏன்னா புரிந்து கொள்வதற்காக. நான் எடுத்த உடனே வந்து பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்காக வந்து அது வந்து விளக்கப்பட்டிருக்கு. பகவான் வந்து அவன் தன்னுடைய வைபவங்களை சொல்லும்போது சொல்லுவாங்க, நானும் நீரின் சுவையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அசுரர்களில் வந்து நான் வந்து பிரகலாதன், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பகவான் வந்து விளக்குவாங்க. வந்து எல்லாருக்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அழகா இருக்கு, வசீகரமாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அது பகவான் தான். எது பெஸ்டாக இருக்கோ அது எல்லாமே வந்து பகவான் தான் அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய வைபவங்களையே வந்து விளக்குவாங்க. அதன் மூலமாக நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லா இடத்திலும் வந்து பகவான் வந்து தன்னுடைய சக்திகளின் மூலமாக விரும்பி இருக்கிறார். நம்முடைய விராட ரூபம் அது வந்து பார்த்தோம்னா பௌதிக ரூபம் தான், தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள அந்த ஒரு ரூபம். இப்ப வந்து பார்க்கும்போது மரம், செடி, கொடிகள் இல்லையா, இது எல்லாமே வந்து பகவானுடைய ரோமங்கள். மலைகள் எல்லாமே வந்து பாக்குறோம் இல்லையா, அப்ப அது எல்லாமே வந்து பகவானுடைய எலும்புகள். அதனாலதான் அதெல்லாம் உடைச்சா வந்து திரும்பவும் வளருது இல்லையா. முடி நம்ம வந்து கட் பண்ண திரும்பவும் வந்து வளரும். இப்ப அதே மாதிரிதான் வந்து செடி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணும்போது திரும்ப வந்து வளருது, அது பகவானுடைய ரோமங்கள். மலைகள் எல்லாமே வந்து பகவானுடைய எலும்புகள். அப்படி வந்து சொல்லப்படும். இதை வந்து நம்ம ஒரு புரிந்துணர்வதற்காக அது எல்லாமே பார்க்கும்போது பகவானுடைய வந்து நாம் நினைவுபடுத்துவதற்காக நம்ம வந்து ஒரு புரிந்துணர்வுக்காக அது எல்லாமே வந்து சொல்லப்படுது. இது பாகவதத்துல வந்து ரொம்ப வந்து அழகா வந்து விளக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து எப்படி பகவானுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலையில் வந்து நாம் வந்து பார்க்க வேண்டும். அதுதான் விஞ்ஞானம். வந்து நம்ம வந்து பகவத்கீதை கேட்கின்றோம் இல்லையா, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா வந்து இதே வந்து பார்க்கும்போது குருஷேத்திர போர்க்களத்துல இல்லையா, அர்ஜுனனுக்கு பகவானால் வந்து சொல்லப்பட்டது பகவத்கீதை. ஆனா அந்த குருஷேத்திர போர்க்களத்துல இல்ல 2 சேனைகளுக்கும் நடுவில் தான் வந்து அங்கே வந்து பகவத்கீதை சொல்லப்பட்டது. அதுல வந்து பார்க்கும்போது என்னன்னா எல்லாருக்குமே வந்து கேட்டாங்க இல்லையா, எல்லாருமே வந்து கேட்டாங்க. ஏன் எல்லாருக்கும் அர்ஜுனனுடைய நிலை வந்து கிடைக்கல, என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் இப்ப இதே வந்து பார்த்தோம்னா சஞ்சயன் அவங்க அரண்மனையில வந்து இருந்தாங்க இல்லையாப்பா. வந்து அவங்க அரண்மனையில வந்து இருக்கும் போதும் வந்து அங்க இருந்தே வந்து சஞ்சயனுடைய ஆன்மீக குரு வந்து யாருன்னா சில வியாசதேவருடைய கருணையால் வந்தும் சஞ்சயனுக்கு வந்து அரண்மனையில் இருந்து இருக்கும் போதே வந்து குருஷேத்திர போர்க்களத்துல என்ன நடந்தது, அர்ஜுனனிடம் வந்து என்ன பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி அது வந்து சஞ்சயனாலே வந்து பார்க்க முடிந்தது, எப்படி கேட்க முடிந்தது. ஆன்மீக குருவுடைய கருணையால் அறையில் இருக்கும் போதே அவங்க போர்களுக்கு போகல. ஆனா சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து சொல்கின்றார் பகவத்கீதை இல்லையா. அர்ஜுனனுக்கு வந்து பகவான் வந்து சொன்ன அந்த பகவத்கீதை வந்து அதே வந்து அங்க இருந்து கேட்டு சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து சொன்னார். ஆனா அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மாற்றம் திருதராஷ்டிரருக்கு ஏற்படவில்லை. இது என்ன காரணம், எல்லாருக்குமே ஒரே பகவத்கீதை தானே, மாறி மாறியா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய கிரகிக்கும் தன்மை தான், அதை பொறுத்துதான் வந்து இருக்கு. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து எப்படி விளக்கப்படுதுன்னா, சூத கோஸ்வாமி அவங்க வந்து பரிஷித்து மகாராஜாக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து சொல்லும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சூத்த கோஸ்வாமி வந்து அது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்பது மட்டும் வந்து போதாது, அது எப்படி வந்து கேட்கணுமாமா, அந்த விஷயத்தை வந்து நாம வந்து நன்கு உணர்ந்து அறிய வேண்டும். அதன் சாரை வந்து எப்படின்னா காது வழியா வந்து ஊத்தணுமாமா, அந்த மாதிரி வந்து கேட்க வேண்டும் அப்படின்னு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பலவித அர்த்தங்களுடையதாக வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து சும்மா வந்து படிச்சுக்கிட்டே வந்து போகலாம். ஆனால் இப்ப அதை வந்து நம்ம வந்து புரியும் போதுதான் வந்து அதனுடைய சுவை வந்து நமக்கு தெரியும். ஓ, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு நாள் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆயிரும். அதனால தான் அந்த அனுபவ ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக தான் இங்க திரும்ப அது சொல்றாங்க, திரும்ப படிக்கிறேன். ஒருவன் ஞானத்தினாலும்
விஞ்ஞானத்தினாலும் அதாவது அனுபவ ஞானத்தினாலும் முழு திருப்தி அடையும் போது அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படுகிறான். அதுதான் இப்ப ஞானமும் வேணும், விஞ்ஞானமும் வேணும், ரெண்டுமே வேணும். இப்ப ரெண்டுமே நமக்கு இருக்கும் போதுதான் அப்ப அவங்கதான் யோகி அழைக்கப்படுகிறாங்க. அப்ப அந்த ஒரு நிலையில் தான் அவங்க எப்படி தன்னடக்கத்துடன் உள்ளார். அந்த ஒரு நிலையில் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, கற்களோ தங்கமோ அவன் அனைத்தையும் சமமாக காண்கிறான். இது எப்படி பார்க்க முடியும்? சமமாக பார்க்க முடியுமா? கற்கள் தங்கம் ரெண்டுமே பார்க்கும் இந்த எல்லாமே ஒரு சாதாரண ஒரு கல்லுக்கும் தங்கத்துக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? கற்கள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு வெளியே இருக்கு, எந்த மதிப்பும் இல்லை, அது படம் சும்மா இருக்கும், யாருமே அதை கவனிக்கவும் மாட்டாங்க. ஆனா தங்கம் இருந்தா அதுக்கு மிக உயர்ந்த மதிப்பு. ஆனா தன்னுணர்வை அடைந்தவர்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? இது எப்படின்னா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் ஒரு நிலை. ஏன் பார்க்கும் போதும் ராமச்சந்திர பகவானும் சீதா தேவி இருக்காங்க. இப்ப அங்க இருக்கும் போதும் இதுல ஹனுமானுக்கு ஆஞ்சநேயர் அவங்களுடைய சேவையில் சீதா தேவி திருப்தி அடைஞ்சு என்ன பண்றாங்கன்னா, அரசவையில எல்லாருமே உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சு அவங்களுடைய அணிகலன் ஏதோ ஒண்ணு பரிசா கொடுக்குறாங்க. இப்ப அதை அவங்க வாங்கிட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் முன்னாடியே அந்த நகையை தூக்கி போட்டுட்டாங்க. சீதா தேவிக்கு ரொம்ப கோபம், என்னடா இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி. சரி, எதுக்காக இந்த மாதிரி தூக்கி போட்டீங்க, இது ஏன் எரிந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அப்ப அவங்க சொல்றாங்க, இதுல ராமர் சீதாவை நான் பார்க்க முடியல, அதனால அது எனக்கு வேண்டாம் இல்லையா? எதுக்காக அவங்க செஞ்சாங்க நம்மளால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதான் தன்னுணர்வு நிலையிலேயே நம்ம அந்த அடையும் போதுதான் அந்த ஒரு நிலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். தூய பக்தர்களுடைய நடத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் ஒரு நிலை. அதுக்கப்புறம் இதை பிரபுபாதர் விளக்குறாங்க. பரம உண்மையை உணராத புத்தக அறிவும் வீணானதாகும். ஏன்னா இதே இதுல சில வியாசதேவர் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய மனித வர்க்கத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே அவங்க தொகுத்துட்டாங்க. ஒரு செகண்ட். ஓகே. அப்ப சில வியாசதேவர் நம்முடைய மனித வர்க்கத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்க தொகுத்துட்டாங்க. வேதங்கள்ல அதை நான்காக பிரித்தார் இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாமே எல்லாமே தொகுத்த பிறகும் அவங்களுக்கு திருப்தி ஏற்படல. ஏன் அப்படின்னு சொல்லி அவங்களால புரிந்து கொள்ளவும் முடியலை. ஏன்னா இதுல பகவத்கீதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வேதேச சர்வே அகம் ஏவ வேத்திய வேதாந்தத்துல வேதவித் ஏவ சாகம் அப்படின்னு சொல்லி இல்லையா? பகவானே சொன்னா மட்டும்தான் நமக்கு வேதங்கள் தெரியும் இல்லையா? வேதாந்தத்தை தொகுத்தவரும் நானே, வேதங்களை அறிபவனும் நானே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிட்டாங்க இங்க. அப்ப பகவானே வேத வியாசராக எழுதும் போதும் பகவானுக்கு அவங்களுக்கு வேத வியாசத்தை திருப்தி ஏற்படலையாமா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் அவங்க தர்ம, அர்த்த, காம, மோட்சம் முக்தி வரைக்கும் தான் அவங்க விளக்குனாங்க. அறம்பொருள், இன்பம், வீடு அது வரைக்கும் தான் விளக்குனாங்க. ஆனா என்னாச்சு? பகவானுடைய புகழை, பகவானுக்கான அந்த பக்தி தொண்டை விளக்காததுனால அவங்களுக்கு அந்த திருப்தி ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க உணரும் போது அந்த இடத்துல அவங்களுடைய ஸ்ரீ வியாசதேவருடைய ஆன்மீக குரு நாரத முனிவர் அங்க அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க பகவானுடைய பெருமைகளை விவரிக்கவில்லை, அதனாலதான் உங்களுக்கு திருப்தி ஏற்படல அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அதுல இதுல ஸ்ரீமத் பாகவதத்திலேயே விளக்கப்படுது. எப்படின்னா, நீங்க பகவானுடைய பற்றின பெருமைகளை எதுவுமே விளக்கவில்லை அப்படின்னாக்கா அது எல்லாமே எவ்வளவு உயர்ந்த அலங்காரமாக அந்த நல்ல ஒரு எழுத்து மொழியில் எப்படி இருந்தாலும் அது எல்லாமே எப்படியாமா உடலற்ற உடலின் உயிரற்ற உடலின் அலங்காரமாகவே அது கருதப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பகவானுடைய பெருமைகள் விளக்காத இலக்கியம் கூட பயனற்றதுதான். அதான் இங்க சொல்லப்படுது. பரம உண்மையை உணராத புத்தக அறிவு வீண்டான் அப்படின்னு சொல்லி இங்க விளக்கப்படுது. அப்ப அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகம் கொடுத்திருக்காங்க, மேற்கோள் கொடுத்திருக்காங்க. பக்தி ரசாமிரத சிந்துவிலிருந்து பகவானுடைய நம்முடைய களங்கமற்ற புலன்களின் மூலமாக நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அதே பகவான் நம்முடைய புலன்கள் தூய்மை அடையும் போது மட்டும்தான் பகவானுடைய நாமம், பகவானுடைய குணங்கள், லீலைகள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்.
இப்ப அந்த தூய்மையான புலன்களின் மூலமாக நாம் பகவானுக்கு வந்து நாம் சேவை செய்ய முடியும். ரிஷிகேச சேவனம். தூய்மையான புலன்களின் மூலமாக மட்டும்தான் வந்து நாம் பகவானுடைய நாமம், குணம், லீலைகள் தாமாகவே வந்து வெளிப்படுத்தப்படுது. ஏன்னா பகவானுடைய நாமங்கள் எப்படிப்பட்டது? பகவான் சிக்ஷாஷ்டத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நாம ஹாரி பகவா நிஜ சர்வ சக்தி. பகவான் தம்முடைய நாமத்தில் எல்லா சக்திகளையும் வந்து வைத்திருக்கிறார். இது பகவானுடைய நாமமே வந்து போதும் எல்லாவற்றையும் வந்து நாம உணர்வதற்கு இல்லையா? அதுல வந்து ஆழ்வார்கள் வந்து பாடுறாங்க, பெற்ற தாயினும் ஆயினம் செய்யும் நலன் தரும் சொல்லே நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க நீங்க இல்லையா? ஏன்னா தன்னுடைய தாய் கூட வந்து நான் எந்த ஒரு தாயும் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து கெட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. சில சமயம் அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டாலும் ஆனா பகவானுடைய நாமம் எந்த விதத்திலும் வந்து நமக்கு தவறு செய்யாது. இந்த அளவுக்கு வந்து உயர்ந்ததாக இருக்கமா? ஏன்னா பகவான் வந்து இங்க நேரடியாக இங்க வரணும்னு வந்து அவசியமே இல்லை. பகவானுடைய நாமமே வந்து பகவான் வந்து என்ன செய்யணுமோ நமக்கு எல்லாமே வந்து அதை செய்திடும். பாருங்களேன், அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்காமா? நம்ம வந்து அந்த உயர்ந்து தூய ஒரு நிலையில் இருந்து நாம் பகவானுடைய நாமத்தை வந்து ஜெபிக்கும் போது நமக்கு வந்து தெரியும் என்னன்னா பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையாமா. பகவானுடைய நாமம் பகவான் தான். ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்வது அங்க கிருஷ்ணர் வந்து இருக்காங்க. அதனால அந்த நாமத்தை வந்து அவ்வளவு கவனத்தோடு ஜபிப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்ப நாமத்துக்கே வந்து நிறைய விளக்கங்கள் வந்து ஆச்சாரியர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சில பக்தி வினோத் தாக்கூர் ஹரிநாம சிந்தாமணி அப்படின்னு சொல்லி அதுக்குரிய நாமத்துக்கான விளக்கங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சில ஹரிதாஸ் தாக்கூர் இல்லையா, அவங்க 3 லட்சம் நாமங்கள் வந்து ஜபிச்சாங்க. அவங்க வந்து ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கேள்வி கேட்பாங்க, ஏங்க நீங்க எப்பவுமே நீங்க இதுல நாமத்தையே வந்து ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களே, நாமத்திற்கு அவ்வளவு என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேட்கும் போதும் அவனுடைய கருணையின் மூலமாக வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பணிவோட, நீங்க வந்து என் மூலமா இருந்து பேசுறீங்க, நீங்க என்னை வந்து பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பணிவோட வந்து சில ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அங்க வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி நாமத்தின் பெருமைகளை வந்து அவங்க வந்து விளக்கிக்கிட்டே வந்து வர்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு இதுல ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமம் வந்து நல்ல விளக்கமா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நாமத்தின் மகிமைகள், ஹரிநாமாமிருதம், இந்த மாதிரி வந்து நாமத்துக்கே வந்து பற்பல விளக்கங்கள் பக்தர்கள் வந்து நிறைய வந்து சொல்றாங்க. நிறைய விளக்கங்கள் வந்து இதுல வந்து பார்க்கும்போது ஐந்தர பிரபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்தர் இப்ப வந்து அவங்க பகவானுடைய லோகத்தை வந்து அடைந்து விட்டார். இப்ப வந்து அவங்க வந்து எப்படின்னா பகவானுடைய தூய பக்தர், நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து அவங்க சொன்னனாலதான் வந்து 24 மணி நேரமும் ஹரிநாம சங்கீர்த்தனம் வந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விருந்தாவனத்துல 24 மணி நேரம் கீர்த்தனம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னை வரைக்கும். பாருங்களேன், ஒரு தூய பக்தருடைய வார்த்தை எப்பவுமே வந்து அது வந்து செயல்படுத்த முடியும். அதுதான் இப்ப வந்து அவங்கதான் வந்து அதை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. பாருங்க, இன்னை வரைக்கும் 24 மணி நேரம் விருந்தாவனத்தில் எப்பவுமே வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்தர் முடிஞ்சாங்கன்னா இன்னொரு பக்தர், இன்னொரு பக்தர் முடிஞ்சாங்க இன்னொரு பக்தர், தொடர்ந்து நடந்து கொண்டே வந்து இருக்கும். இப்ப நாமம் வந்து அவ்வளவு உயர்ந்ததாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பகவானுடைய ரூபம் இப்படி திரிபங்க லலிதம் இல்லையா, 3 பக்கமான வளைவுகளில் வந்து இருக்காங்க. இது பகவானுடைய ரூபம். பகவானுடைய குணங்கள் இல்லையா வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, தன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களின் துன்பத்தை அளிப்பதால் கிருஷ்ணர் ஹரி என்று அழைக்கப்படுகிறார். நான் யார் ஒருவர் வந்து ஒரே ஒரு நொடி மட்டும் நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பகவானிடம் அந்த ஒரு நொடி கூட வந்து நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய முழு பொறுப்பையும் பகவான் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ராமச்சந்திர பகவான் வந்து சொல்றாங்க. அதை வந்து சைத்தன்ய சரிதாமத்தில் வந்து அந்த மேற்கோளாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது. அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து யாரிடம் பகவத்கீதையிலே வந்து சொல்லப்படுது இல்லையா, யார் தன்னிடம் வந்து சரணடைகிறார்களோ அவங்க மாயை வந்து கடக்க முடியும், மாயையிலிருந்து நமக்கு விடுதலை வந்து கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய குணங்களை வந்து நாம் தொடர்ந்து வர்ணித்து கொண்டே வந்து போகலாம் இல்லையா. அனந்த சேஷன் அவனுடைய 1000 திருவாயின் மூலமாக வந்து என்னாவது பகவானுடைய குணங்களை வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொன்ன புகழை வந்து பகவானுடைய குணங்களை இல்லையா வந்து ஒரு தடவை சொன்னது திரும்ப வந்து சொல்ல மாட்டாங்க, புதிதாக என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அதனுடைய எல்லை வந்து இன்னும் முடியவில்லை. அந்த அளவுக்கு பகவானுடைய குணங்கள் வந்து அளவற்றதாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பகவானுடைய லீலைகள் நித்தியமாக தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கின்றது. நித்திய உற்சவா, அதான் நித்திய உற்சவமாக எப்பவுமே வந்து கோலோக விருந்தாவனத்தில் பகவானுடைய லீலை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. ஆனந்தமயோபியாசாத்திய பகவான் எப்பவுமே ஆனந்தமயமாக வந்து இருப்பவர். அதுதான் பகவானுடைய ரூபமே வந்து பார்த்தோம்னா சச்சிதானந்த விக்கிரகம்.
சச்சித் ஆனந்தம், பூரணமான அறிவு நிரம்பிய நித்தியமான ஆனந்தமயமான ரூபத்தை உடையவர் பகவான். அப்படிப்பட்ட பகவானுடைய நித்திய ரூபம் அந்த மாதிரி இருக்கு. இதை நம்முடைய பௌதீக தன்னுடைய களங்கமற்ற புலன்களின் மூலமாக கண்டிப்பா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. தூய்மையான புலன்கள் பகவானுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து சொல்லும் போதும் நம்ம எப்போ அந்த ஒரு நிலை நமக்கு அடையப்படுதோ அப்பதான் தாமாகவே அது எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இங்க விளக்குறாங்க. அதுக்கப்புறம் பகவத்கீதை கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானம் ஆகும் இல்லையா. மிகப்பெரிய விஞ்ஞான நூல் இதுதான். அப்போ வெறும் ஏட்ட அறிவினால் மட்டும் யாரும் கிருஷ்ண உணர்வினை அடைய முடியாது. அதான் இல்லையா. நானே படித்து புரிந்து கொள்கிறேன், ரொம்ப மிக உயர்ந்த பட்ட படிப்பு நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காங்க பௌதிகமாக, அவர்களிடமிருந்து நான் தெரிந்து கொள்கிறேன், கண்டிப்பாக முடியாது. நம்முடைய பௌதிக அறிவின் மூலமாகவும் பௌதிகமான புத்தியின் மூலமாகவும் பகவானை உணர்ந்தறியவே முடியாது. ஒரு தூய பக்தரின் மூலமாக அவங்களுடைய சங்கத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, அப்ப அந்த ஒரு நிலையில் தூய பக்தி தொண்டில் அவங்க எப்பவுமே திருப்தி உடையவராக கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது மட்டும்தான் இப்ப அவங்க எப்படி இருக்கா அந்த அனுபவ ஞானத்தினுடன் அவங்க இருப்பாங்க. அதன் மூலமாக நாம் பகவானை அடைய முடியும். அதே மாதிரி இங்க சொல்லியிருக்க மாதிரி இதுல புத்தக அறிவின் பௌதிக அறிவின் மூலமாக ஏட்ட அறிவின் மூலமாக நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து சுக்ருன் மித்ராய் உதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாது அபிச்ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு: நேர்மையான நலன் விரும்பிகள், பாசத்துடன் நன்மை செய்வோர், நடுநிலை கொண்டோர், சமாதானம் செய்வோர், பொறாமை கொண்டோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் என அனைவரையும் சமமான மனதுடன் நடத்துபவன் மேலும் முன்னேறியவனாக கருதப்படுகிறான். இது எப்படி நம்ம எல்லாரையும் எப்படி இந்த மாதிரி நம்ம சமமாக பார்க்க முடியுமா? ஸ்லோகம் 9 சொல்லப்பட்டிருக்கு. நேர்மையான நலன் விரும்பிகள், பாசத்துடன் நன்மை செய்வோர், நடுநிலை கொண்டோர், சமாதானம் செய்வோர், பொறாமை கொண்டோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் என அனைவரையும் சமமான மனதுடன் நடத்துபவன் மேலும் முன்னேறியவனாக கருதப்படுகிறான் அப்படின்னு பகவத்கீதையில இங்க சொல்லப்படுது இல்ல. ஸ்லோகம் 9 அத்தியாயம் 6 ஸ்லோகம் 9. இது சாத்தியமா? இது எப்படி இங்க சொல்றாங்க? இப்படி பார்க்க முடியுமா? நம்முடைய எதிரியையும் நம்முடைய நண்பரையும் சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. அந்த கிருஷ்ண உணர்வு எப்படி பார்க்கலாம்? இல்லையா, எல்லாருமே ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அதுதான் இல்லையா, அந்த பண்டிதா சமதர்ஷினக எல்லாரையும் சமநோக்கில் பார்க்கிறார். இப்ப நம்மளே சோதனை பார்க்கலாம், செய்து பார்க்கலாம். நான் இத்தனை வருடங்களாக நான் பகவத்கீதை படிக்கின்றேன், இத்தனை வருடங்களா நம்ம பகவத்கீதை கேட்கின்றேன், நான் இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கின்றேன் இல்லையா. நம்ம பாக்குறோம், நம்ம டக்குன்னு சொல்றோம் நம்முடைய நண்பன் யாரு அப்படின்னு சொல்லி நாமளே நம்ம நினைக்கிறோம். டக்குன்னு நம்முடைய நண்பனாக யாரு இருக்காங்களோ இப்ப நம்முடைய மனதிற்கு நினைவுக்கு வரும் இல்லையா. நம்முடைய நினைவுக்கு வந்துடும். நம்முடைய எதிரி யாரு அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய நினைவுக்கு வரும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்முடைய நலன் விரும்பிகள் யார் அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு நம்முடைய நினைவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் கொண்டவர் யாருன்னா டக்குனுக்கு நமக்கு நினைக்கும் போது நம்முடைய நினைவுக்கு வர்றாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் எல்லாருமே ஜீவாத்மாக்கள். அந்த ஒரு நிலையில் நம்ம காணும் போதுதான் அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைகின்றோம். அந்த தன்னுணர்வு நிலையில் மட்டும்தான் அப்படி பாக்குறாங்க. அதான் அவங்க மேலும் முன்னேறியவனாக கருதப்படுகின்றான் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஸ்லோகம் 10. யோகி இஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதக ஏகாகே யஜதி சித்தாத்மா நிராசிர் அபரிக்ரக. யோகியானவன் தனது உடல், மனம், ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்போதும் ஈடுபடுத்த வேண்டும். அவன் தனிமையான இடத்தில் வசித்து மனதை கவனத்துடன் எப்போதும் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் உரிமை உணர்வுகளில் இருந்தும்
ஆசைகளில் இருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும். பொருளுரை: பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்னும் 3 நிலைகளில் கிருஷ்ணர் உணரப்படுகிறார். கிருஷ்ண உணர்வு என்றால் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டு இருப்பதாகும். ஆனால் அருவ பிரம்மனிடமோ உள்ளிருக்கும் பரமாத்மாவிடமோ பற்றுதல் கொண்டவர்களும் ஒரு வகையில் கிருஷ்ண உணர்வினரே. ஏனெனில் கிருஷ்ணரின் ஆன்மீக ஒளிக்கதிரே அருவ பிரம்மன், எங்கும் பரவியிருக்கும் கிருஷ்ணரின் விரிவங்கமே பரமாத்மா. இவ்வாறாக அருவவாதியும் யோகியும் கூட மறைமுகமாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களே. பிரம்மன் மற்றும் பரமாத்மாவின் பொருளை அறிந்து இருப்பதால் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபட்டு இருக்கும் பக்தன் தலைச்சிறந்த ஆன்மீகவாதி ஆவான். பூரண உண்மையை பற்றிய அவனது ஞானம் பக்குவமற்றதாகும். ஆனால் அருவவாதியும் தியான யோகியும் பக்குவமற்ற கிருஷ்ண உணர்வில் உள்ளனர். இருப்பினும் என்றோ ஒரு நாள் இவர்கள் உயர்ந்த பக்குவ நிலையை அடையக்கூடும் என்பதால் இவர்கள் எல்லோருமே தங்களது குறிப்பிட்ட முயற்சிகளில் இடையராது ஈடுபட்டு இருக்கும்படி இங்கு உபதேசிக்கப்படுகின்றனர். ஆன்மீகவாதியின் முதல் கடமை மனதை எப்போதும் கிருஷ்ணரில் நிலைநிறுத்துவதாகும். எப்போதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அவரை ஒரு கணமும் மறக்கக்கூடாது. பரமனின் மனதை ஒருமுகப்படுத்துவதால் சமாதி எனப்படுகிறது. மனதை ஒருமுகப்படுத்த எப்போதும் தனியிடத்தில் வசித்து வெளிப்புற பொருட்களின் தொல்லைகளை தவிர்க்க வேண்டும். தனது ஆன்மீக உணர்வுகளுக்கு சாதகமானவற்றை ஏற்று பாதகமானவற்றை தவிர்ப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பக்குவமான மன உறுதியுடன் தன்னை உரிமை உணர்வினுள் பந்தப்படுத்தும் தேவையற்ற ஜட பொருட்களுக்காக ஏங்கக்கூடாது. கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடும் போது இந்த பக்குவங்களும் எச்சரிக்கைகளும் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றன. ஏனெனில் தனது என்னும் உணர்வை தியாகம் செய்வதே நேரடி கிருஷ்ண உணர்வு என்பதால் ஜட உரிமை உணர்வுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கிருஷ்ண உணர்வினை பின்வருமாறு வகைப்படுத்துகின்றார். அனாசக்திய விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சதக நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சியதே. பிராபஞ்சி கதையா புத்தியா ஹரிசம்பந்தி வஸ்துனக முக்ஷூபீக பரித்தியாக வைராகியம் பல்குகத்தியதே. ஒருவன் எதிலும் பற்று கொள்ளாமல் அதே சமயம் கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் உரிமை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளான். மறுபுறம் கிருஷ்ணருடனான சம்பந்தத்தை அறிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் துறப்பவன் துறவில் முழுமை பெற்றவன் அல்ல. பக்தி ரசாமிரத சிந்து 1.2.255-256. அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை கிருஷ்ண உணர்வினர் நன்றாக அறிந்துள்ளதால் தன்னுடைய சொத்து என்னும் எண்ணத்திலிருந்து அவன் எப்போதும் ஈடுபட்டுள்ளான். இதனால் தனக்காக எதையும் அடைவதற்கு அவன் ஏங்குவது இல்லை. கிருஷ்ண உணர்விற்கு சாதகமானவற்றை எவ்வாறு ஏற்பது, பாதகமானவற்றை எவ்வாறு நிராகரிப்பது என்பதை அவன் அறிவான். அவன் எப்போதும் திவ்யமானவன் என்பதால் எப்போதுமே ஜட விஷயங்களில் இருந்து விலகியுள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவருடன் அவனுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் அவன் எப்போதுமே தனியாக இருக்கிறான். எனவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பக்குவமான யோகியாவான். இல்லையா? திரும்ப திரும்ப சொல்லப்படுது, யோகினா யாரு? கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தான் உண்மையான யோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, யோகியானவன் தனது உடல், மனம், ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்போதும் ஈடுபடுத்த வேண்டும். இல்லையா? இப்ப அவங்கதான் உண்மையான யோகி அப்படின்னு சொல்லப்படுது. இதே இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல பார்க்கும்போது 10வது காண்டத்தில் பிரம்மதேவருடைய பிரார்த்தனை எல்லாமே நல்லா இருக்கும். பிரார்த்தனைகள், ஒவ்வொரு பிரார்த்தனையும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு ஆழ்ந்த கருத்துள்ளதாக இருக்கும். அது தாமரர் மாதத்திலிருந்து எல்லாருமே படிப்பாங்க. அந்த இதுல பிரார்த்தனைகள் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கின்ற எல்லா பிரார்த்தனைகளும் படிப்பாங்க. அதுல பிரம்மதேவருடைய பிரார்த்தனை அதுல எப்படி சொல்லப்படுதுன்னா, தன்னுடைய உடல், மனம், வாக்கு இந்த 3மே பகவானுடைய சேவைக்காக யார் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க மூவுலகத்தில் இருக்கிற அனைத்தையும் கட்டுப்படுத்தி விட முடியும். பாருங்களேன், அந்த மாதிரி அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. ஞான பிரயாசம் உதவாசி நமந்த ஏவ ஜீவந்தி சன் முகரிதாம் பகதிய வார்த்தாம் ஸ்தானி சிதாக ஸ்ருதிகுதாம் தனுவாங் மனோபி ஏ பிராயுசோ அஜித ஜிதோ அப்படி அசிதை ஸ்ரீலோக்கியாம். நான் பகவானை யாராலையும் வெல்ல முடியாது. எப்படி? பகவான் அஜித்தார், யாராலும் வெல்லப்பட முடியாதவர். ஆனால் யார் உடல், மனம், ஆத்மா
இந்த மூணையும் வந்து யார் வந்து பகவானுடைய சேவைக்கு வந்து அர்ப்பணை வந்து செய்திருக்காங்களோ அவங்க வந்து எப்படியாவ பகவானையே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வருகின்றார் இல்லையா. இப்ப ஸ்ருதிகதான் தனுவாங் மனோபேர், ஸ்ருதிகதான் தனுவாங் மனோபேர், வாக்கு மனம் வாக்கு காயம், இந்த மூணுமே வந்து அப்படி வந்து அவங்களுடைய பிரார்த்தனை வந்து அங்க சொல்றாங்க. பகவானை வந்து அவங்க வந்து வென்று விடுகிறார்கள், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொன்று வந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. எப்படின்னா பகவானை வந்து 3 விதத்தில் வந்து உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்னு சொல்லி 3 நிலைகளில் வந்து நாம் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து உணரப்படுகிறார். முதல் நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரம்மன் இல்லையா. பகவான் வந்து பார்த்தோம்னா எப்படி வெறும் ஒளி வடிவம் மட்டும்தான் இல்லையா. நிறைய பேர் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம், நான் வந்து கேட்டிருக்கேன். மத சார்போட வந்து இருக்கிறவங்க கிட்ட வந்து கேட்கும் போது அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் நீங்க வந்து கடவுள் வந்து நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, அப்ப வந்து கடவுளை வந்து எப்படி வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, மதத்தை சார்ந்துதான் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, பகவான் வந்து வெறும் ஒளிதான், பகவானுக்கு உருவம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அப்படிதான் வந்து அவங்க சொல்றாங்க. அப்படிதான் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வந்து இது வந்து முழுமையானது கிடையாது இல்லையா. அது வந்து ஒரு விதமான பற்று, அப்படி பகவானோட வந்து இது கிருஷ்ண உணர்வாக வந்து இருந்தாலும் அவங்களுடைய ஞானம் வந்து முழு பக்குவத்தை அடையவில்லை. இது அப்ப இதே வந்து நம்ம வந்து இன்னும் முன்னேறி போய் எல்லாருடைய இருதயத்திலும் பகவான் வந்து பரமாத்மாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உணர்வதும் இன்னும் கொஞ்சம் முன்னேறிய நிலை. ஆனா இந்த 2 நிலையும் பகவான் வெறும் ஒளி வடிவம் மட்டும்தான், எல்லாருடைய இருதயத்திலும் பகவான் வந்து பரமாத்மாவாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி உணர்வதும் கூட இந்த 2 நிலையும் கூட முழுமையற்ற நிலைதான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து உணர்றது, பகவானுக்கும் ரூபம் இருக்கு இல்லையா, பகவானுக்கும் அதுக்குரிய ஒரு இது பகவான் கோலோக விருந்தாவனத்தில் வசிக்கின்றார் அப்படின்னு சொல்லி அதை வந்து பகவானுடைய நித்திய சகாக்களோட வந்து தன்னுடைய அன்பு பரிமாற்றம் வந்து செய்து கொள்கிறார். இதை வந்து உணர்வதுதான் பகவானுக்கு அந்த பக்தி தொண்டு சேவை செய்வதுதான் அப்படின்னு சொல்லி உணர்வது, அதுதான் மிக உயர்ந்த பக்குவ நிலை. இது வந்து உதாரணத்தோடு வந்து விளக்கப்படுது. சூரிய உதாரணம் இல்லையா வந்து நம்ம பார்த்திருக்கோம் நிறைய தடவை. இந்த உதாரணம் வந்து பார்க்கும்போது என்னன்னா வந்து நம்ம சூரிய ஒளி இல்லையா 12 மணி அந்த ஒரு பகல் நேரத்தில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், கண் வந்து நம்ம கூசம் பார்க்கவே வந்து முடியாது. அப்ப வந்து சூரியன் அப்ப பார்க்கும்போது எப்படி தோணுது, ஓகே சூரியன் வந்து பார்த்தோம்னா வெறும் ஒளிதான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மறையும் போது இல்ல காலையில உதிக்கும் போது பார்க்கும்போது தெரியும் இல்லையா, ஒரு வட்ட வடிவமாக இருக்கு. ஓகே சூரியன் வந்து பார்த்தோம்னா ஒரு கோல வடிவம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம். அது வந்து 2வது நிலை. இப்ப இன்னும் முன்னேறி போய் சூரிய லோகத்துக்கே வந்து உள்ள போறாங்க. அங்க உள்ள போய் வந்து பார்க்கும்போது அப்ப சூரிய உலகம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு, அங்க சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி வந்து இருக்காங்க இல்லையா. அங்கேயும் வந்து ஒரு உலகம் இருக்கு, அதை ஆளக்கூடிய ஒரு நபரும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி உணர்வதுதான் அது இருந்த பக்குவ நிலை இல்லையா. அப்ப சூரியன் நம்ம இங்க இருந்து பாக்குறோம், எப்படி தெரியுது, வெறும் ஒளி வட்டமாக வந்து அது தெரியுது இல்லையா, ரொம்ப பிரகாசமாக தேஜஸாக வந்து ரொம்ப வந்து நம்முடைய வெப்பம் இருந்ததாக இந்த மாதிரிதான் நமக்கு வந்து தெரியுது. அவ்வளவுதான் வந்து நமக்கு வந்து பார்க்க முடியுது இல்லையா. இதே பகவத்கீதையில வந்து 4வது அத்தியாயத்துல வந்து பார்த்தோம், பகவான் என்ன சொன்னாங்க, இங்க சூரிய தேவனானாகிய விவஸ்வானுக்கு நான் இந்த பகவத்கீதையை நான் உபதேசித்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா. அப்ப வந்து ஒரு நபர், சூரிய தேவன் யாரு அப்படின்னாக்க ஒரு நபர், சூரிய தேவனாகிய விவஸ்வான் அப்படின்னு சொல்ல அந்த நபர் வந்து சூரிய தேவனாக அங்க வந்து பகவானுக்காக அந்த ஒரு சேவை வந்து செய்யறாங்க. இப்ப அந்த சூரிய நாராயணன். அப்ப அந்த ஒரு நேரத்தில் வந்து என்னன்னா அந்த என்ன இங்க பௌதிக உலகத்திலே வந்து பார்க்கும் போதும் அவங்களும் அந்த ஒரு உயர்ந்த ஒரு சக்தி இருக்கிறவங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து எப்படின்னா இந்த பௌதிக உலகத்திலே வந்து அந்த ஒரு பதவியை, அவங்களும் தேவர்கள் தான், அந்த ஒரு பதவியை வந்து அடைவதற்காக யாருக்கு வந்து தகுதி இருக்கோ அவங்க வந்து சூரிய தேவனுடைய பதவியை வந்து ஏற்பாங்க. இப்ப அவங்களுடைய சேவை வந்து நிறைவடையும் போது அவங்க ஆன்மீக உலகத்துக்கு வந்து போயிடுவாங்க. அதுதான் வந்து நடக்கும். அது வந்து சுழற்சி. எப்படி அந்த பதவிகள் வந்து எப்படி மாறப்படுது, ஒரு குறிப்பிட்ட சில வர வரைக்கும் இவங்க தான் வந்து அந்த பதவி, சில வருடம் வரைக்கும் இவங்க தான் பதவி, அந்த மாதிரிதான் வந்து அங்க வந்து இருக்காங்க. இப்ப அதே மாதிரி அப்ப இந்திரன் கூட வந்து மாறிடுவாங்க, பதவி வந்து மாறும். அது எல்லாமே விளக்கங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல வந்து ரொம்ப விளக்கமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அப்ப அந்த சூரிய தேவன் இல்லையா, இதே வந்து பார்க்கும்போது அதற்குரிய பதவிக்கு வந்து யாருக்கும் தகுதி வந்து இல்லாத ஒரு நபர் வந்து இருக்கும்போது அந்த ஒரு நேரத்தில் பகவானே வந்து சூரிய நாராயணராக அங்க வருகின்றார். அவங்கதான் வந்து சத்திய நாராயணன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வழிபடுகின்றோம்.
அப்ப வந்து பார்க்கும்போது அப்ப பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்துல 12வது காண்டத்துக்கு ரொம்ப அழகா வந்து விளக்கப்படுது. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சூரிய தேவர் அவங்க வந்து எப்படின்னா ஒரு ரதம், அந்த ரதத்தில் வந்தும் வந்து அவ்வளவு வேகமாக பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு குதிரை வந்து அங்க இருக்காமா. இப்ப அந்த குதிரையை வந்து பார்க்கும் போதும் சூரிய தேவன் வந்து அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த அவங்கதான் வந்து அந்த ரதத்தை வந்து ஓட்டுறாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி ரதத்தை வந்து ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அவ்வளவு வேகமான அவ்வளவு என்னது அந்த வேகத்தை வந்து நம்மளால வந்து கணக்கிட முடியாது. அவ்வளவு வேகத்தில் வந்து அந்த பயணம் வந்து போகுது அந்த சூரியன். இப்ப அந்த மாதிரி போகும்போது இந்த பக்கம் அவங்க வந்து நம்ம வந்து தேர் ஓட்டுறோம்னா நேரு தான் வந்து பார்ப்போம். ஆனா வந்து அவங்க அந்த பக்கம் நேராக உட்கார்ந்துருந்தால அவங்க வந்து தலையில இந்த பக்கம் வந்து திரும்பி இருக்காமா. நிறைய அப்சரஸ்கள் எல்லாமே வந்து அங்க வந்து நடனம் வந்து ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய அந்த சக்கரம், அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை எல்லாமே வந்து அசுரர்கள் வந்து தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் வந்து ஐஸ்வர்யத்தை பற்றி வந்து வந்து ரொம்ப விளக்கமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பகவானுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிதான் வந்து சூரியனுடைய பயணம் வந்து நடக்குது. அவங்களுடைய ரதத்தில் தான் அவங்க வந்து பயணம் வந்து செய்யறாங்க. ஆனா நம்மளுடைய கண்களுக்கு அவ்வளவுதான் இப்படிதான் வந்து நமக்கு தெரியுது. அது ஏன்னா அவ்வளவு வேகத்தில் வந்து பயணம், அந்த பயணத்தினுடைய அந்த வேகத்தை வந்து நம்மளால வந்து கணக்கிட முடியாது. அந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நம்ம இங்க டாபிக் வந்து மாறி போயிட்டோம். இங்க வரலாம். அப்ப வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து பகவானுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து உணர்வதுதான் வந்து வந்து முன்னே பக்குவமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இதே வந்து பிரம்மன் பரமாத்மா அப்படின்னு சொல்லி உணர்வதும் வந்து அது வந்து பக்குவமற்ற நிலை. அருவவாதிகள் வந்து பகவானுக்கு வெறும் ஒளி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன பண்றாங்க, பகவானோட நம்ம வந்து அந்த ஒளியோட வந்து போய் கலந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. ஆனா தியான யோகியம் வந்து எல்லாருடைய இறுதியிலும் பகவான் பரமாத்மா இருக்காங்க, அதோட வந்து நின்றுடுறாங்க. இதுதான். ஆனா இருந்தாலும் இவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து வந்து என்னாகும், அவங்களுடைய முயற்சியில் வந்து கண்டிப்பாக வந்து தூய பக்தனுடைய சங்கம் கிடைக்கும் போது அவங்க வந்து புரிந்து கொள்கிறார்கள், பகவானுக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பகவானோட ஒரு அன்பு பரிமாற்றம் வந்து நாம் செய்து கொள்ள முடியும். பகவானுக்கும் நமக்கும் மட்டும்தான் வந்து நித்திய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களால் வந்து அந்த ஒரு கட்டத்தில் வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இது அதுக்கப்புறம் இந்த யோகம் பயிற்சி எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது மேனா இங்க சொல்லியிருக்க வந்து மனதை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால எப்படி ஸ்மர்தவீக சததம் விஷ்ணு விஸ்மர்தவீக நாகி ஜாதுஜி, எப்போதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஸ்ரீல ரகுநாததாச கோஸ்வாமி அவங்க வந்து அந்த விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா, எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? இதுக்கு வந்து எப்படி உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, இப்ப வந்து மருத்துவர்கிட்ட வந்து நம்ம போறோம் இல்லையா, ரொம்ப உடல்நிலை வந்து சரியில்லாம இருக்கு. அந்த மருத்துவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. மருந்து மட்டும் வந்து சாப்பிட்டா போதுமா? அந்த அந்த மருத்துவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த உணவுகள் வந்து இப்போது நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் அப்படி வந்து அவங்க சொல்றது கிடையாது இல்லையா. கண்டிப்பாக நீங்க இதை தவிர்த்தா மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து இதுல இருந்து குணமடைய முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதனால எப்பவுமே கிருஷ்ணரை வந்து நினைக்க வேண்டும், எப்பொழுது கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. அந்த விதிமுறை வந்து நம்ம வந்து வந்து அதை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கண்டிப்பாக வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பரமனின் மனதை ஒருநிலைப்படுத்துதல் தான் வந்து சமாதி. இதுதான் இங்க பிரபுபாதர் இந்த சொல்கின்ற அந்த விளக்கங்கள் எல்லாமே வந்து நம்முடைய விஞ்ஞானத்துக்காக வந்து நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தத்துவமாக வந்துதான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீமத் பாகவதம் பொறுத்தவரை எப்படி இருக்கும், கதைகளாக வந்து இருக்கும் இல்லையா, கதையாவே வந்து இருக்கும். மகாபாரதம் வந்து பார்க்கும்போது அரசியல் இது எல்லாமே நம்ம கேட்கும் போது ரொம்ப த்ரில்லிங்கா வந்து இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா பகவத்கீதை வந்து பொறுத்தவரை என்னன்னா வெறும் தத்துவமாக இருக்கும் இல்லையா. உபதேசங்கள் நமக்கு உபதேசங்கள் வந்து என்ன சொல்லும் போது என்னன்னா நமக்கு வந்து பிடிக்காது. ஆனா இருந்தாலும் நம்மை வந்து உயர்த்திக் கொள்வதற்கு இதுதான் வந்து நமக்கு தேவை, வேற வழி இல்லை. இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இல்லையா, வியாதி இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மருந்து கசக்கத்தான் செய்யும். ஆனா வந்து அந்த வியாதிக்கு வந்து அதுதான் மருந்து, அதை சாப்பிட்டுதான் வியாதியிலிருந்து நான் வெளியே வர முடியும், வேற வழி இல்லை இல்லையா. அதுதான் அது பிரபுபாதர் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, மஞ்சள் காமாலை இருக்கு அந்த ஒரு நபருக்கு வந்து கல்கண்டு வந்து கசக்குமாமா. ஆனா அந்த மஞ்சள் காமாலைக்கு வந்து மருந்து என்னன்னா கல்கண்டு தானாமா. ஆனா கல்கண்டு வந்து கசக்குமாமா. கல்கண்டோடைய சுவை என்ன, கசப்பா? இனிமைதான், இனிப்பாதான் இருக்கும். எப்ப சாப்பிட்டாலும் இனிப்பு தான் இல்லையா. ஆனா இருந்தாலும் மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லி வியாதி இருக்கிறவங்களுக்கு கல்கண்டு வந்து ரொம்ப ரொம்ப கசக்குமாமா. அவங்க தான். ஆனா அதுக்கு மருந்து அதுதான், அவங்க
தொடர்ந்து கல்கண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகுமாமா, அவங்க வந்து அந்த இனிப்பு வந்து அந்த சுவை வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்ப வந்து என்ன ஆகுது, அவங்க அந்த வியாதி வந்து அவங்களுக்கு குணமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து அதுல இருந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப அதே மாதிரிதான் நாம வந்து இங்க ஜட முக்குணங்களின் மூலமாக ஜட நோய் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதனால் வந்து நாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் இல்லையா. அப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான மருந்து இதுதான் இல்லையா. ஆரம்பத்தில் கசக்குது, ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து வந்து நம்ம கேட்க கேட்க அதனுடைய உன்னத நிலை வந்து நம்மளால் ஒரு நாள் வந்து புரிந்து கொள்ள முடியும். அது புரியும். எப்படி அந்த மஞ்சள் காமாலை வந்து வியாதியில வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த கற்கண்டுடைய அது சுவை எப்பவுமே இனிப்பு தான், ஆனா அவங்களுக்கு அது வந்து கசப்பாக வந்து தெரிந்தது. அதே மாதிரிதான் நமக்கு அந்த ஜட வியாதியின் மூலமாக இது கசப்பாக வந்து நம்ம தெரிந்தாலும், ஆனா இதுதான் வந்து நமக்கு அதுல இருந்து வெளியே வர வியாதியிலிருந்து வெளியே வர்றதுக்கான மருந்து இதுதான். இப்ப தொடர்ந்து அதை வந்து நம்ம வந்து உணரும் போது எந்த அளவுக்கு உணர்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஆனந்தத்தை வந்து நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் வந்து இங்க சொல்லப்படுது. அதுதான் வந்து ரகசியம். பகவத்கீதை 9வது வந்து பகவான் சொல்றாங்க, மிக ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவு வந்து அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது புரிந்து கொள்வது வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கடினம். பகவானுடைய கருணையால் மட்டும்தான் வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். பிரபுபாதருடைய கருணையை மட்டும்தான் வந்து நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியுது. இல்லைன்னா வந்து நம்மளால புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். இது எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, அஜ்ஞான சுக்ருதி இல்லையா. ஒரு இதுல பகவத்கீதை ஒரு இடத்துல வந்து சொல்லப்படுது. எப்படின்னா, யாருடைய பாவங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு புண்ணிய கர்மங்கள் அதிகமாக வந்து இருக்கோ அவங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் வந்து பக்தர்களுடைய காரணமற்ற கருணையால் மட்டும்தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. பகவானுடைய கருணை இல்லைன்னா பக்தர்களுடைய கருணை இல்லையா. பிரபுபாதருடைய கருணையின் மூலமாகத்தான் நம்ம இந்த எல்லா விஞ்ஞானத்தையும் வந்து புரிந்து கொள்ள முடியுது. அதனாலதான் வந்து நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து படிக்கும் போது சில பிரபுபாதரிடம் நம்ம வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து நம்ம படிக்கும் போதுதான் வந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. அப்ப அதனாலதான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவங்களிடம் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை வந்து செய்திருக்கிறோம், உங்களுடைய கருணையால் வந்து எங்களுக்கு வந்து புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இல்லைன்னா நம்ம வந்து தப்பாதான் புரிந்து கொள்வோம். அப்போ வந்து பிரபுபாதருடைய கருணை தான் வந்து நமக்கு புரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைகிறது இல்லையா. பௌதிகமான வந்து கல்வி மாதிரி வந்து கிடையாது. இது வந்து அவங்களுடைய கருணை தான், பகவானுடைய கருணையும். பகவானையும் எனக்கு வந்து புரிய வைங்க அப்படின்னு சொல்லி அவங்களிடம் வந்து நான் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர்களிடம் இல்லையா, அதுவும் பஞ்சதத்துவா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப காரணியம் வாய்ந்தவர்கள். இப்ப வந்து அவங்களிடம் அப்புறம் சில பிரபுபாதரிடம் ஆன்மீக குருவிடம் பிரார்த்தனை செய்த பிறகு நம்ம வந்து படிக்கும் போதுதான் அவங்களுடைய கருணையின் மூலமாக எல்லா ரகசியங்களும் வந்து நாம் வெளிப்படுத்தப்படும். ஒரு செகண்ட் இருங்க. हॅलो जाने जाता हद्दे जाने वो मुकाला जाता है जाए. அதுதான் இப்ப வந்து யார் ஒருவர் வந்து பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் வந்து அசையாத நம்பிக்கை வந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வந்து எல்லா வேத ரகசியங்களும் வந்து வெளிப்படுத்தப்படும். இதுதான் வழி, வேற வழியே கிடையாது புரிந்து கொள்வதற்கான வழி. இதுதான் இது விஸ்வநாத சக்கரவர்த்தி வந்து பாடுறாங்க. நம்ம வந்து காலையில வந்து மங்களாரத்தில வந்து பாடுவோம், இஷ்ய பிரசாதம் பகவத் பிரசாதம் நிஷ்ய பிரசாதான் நகதி குதோபி. வந்து ஆன்மீகருடைய கருணையின் மூலமாக மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் எஸ்ய பிரசாத பகவத் பிரசாதம் எஸ்ய பிரசாத நகதி குதோபி. வேறு வழி இல்லை. பகவானை புரிந்து கொள்வதற்காக ஆன்மீக குருவின் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா வேற வழியே வந்து கிடையாது. இதுதான் வழி. இந்த வழியின் மூலமாக தான் வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் வந்து இங்க சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஆன்மீக உணர்வுக்கு எது எது சாதகமோ அது எல்லாமே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், எது எது பாதகமோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து விட வேண்டும். அதான் விஞ்ஞானத்தை பற்றி வந்து இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம பாக்குறோம். அதை பற்றி வந்து விளக்கி இருக்காங்க இல்லையா. நம்ம வந்து எப்படி வந்து பக்தி வந்து நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லப்படுது. ஆனா தியான யோகம் தான் தலைப்பு. ஆனா உண்மையான யோகி யாரு இல்லையா, உண்மையான சன்னியாசி யாரு, எப்படி நான் வந்து தியானத்தை பயிற்சி செய்ய வேண்டும் அது எல்லாமே வந்து இங்க விளக்கப்படுது பாருங்களேன். ஆனா நாம வந்து சொல்றது இங்க நடக்கிற யோகா எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு உடற்பயிற்சின்னு சொல்லலாம், யோகான்னு சொல்ல முடியாது, உடற்பயிற்சி. ஆனா உண்மையான யோகி யாரு இங்க வந்து பகவான் வந்து விளக்கிட்டாங்க இல்லையா. இப்ப வந்து நம்ம இங்க பார்க்கிற யோகத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இதுல ஸ்ரீ ரூப கோஸ்வாமியுடைய உபதேசாமிர்தம் சின்ன புக்கு தான் இருக்கு இல்லையா, ஒரு 10 ஸ்லோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து பக்தி பயிற்சி செய்வதற்கு கண்டிப்பா அது எல்லாருமே வந்து தொடர்ந்து எப்பவுமே திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
உபதேசாமிர்தம் அப்படின்னு சொல்லி சின்ன புத்தகம், இல்லாதவங்கன்னு சொல்லி நீங்க வாங்கிக்கலாம். பக்தியில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து அதை வந்து நம்ம படிக்க வேண்டும். அதுல வந்து விளக்குறாங்க எது எல்லாமே நமக்கு வந்து சாதகம், எது எல்லாமே நமக்கு பாதகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வந்து எது சாதகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துல முழுக்கவே வந்து விளக்குறாங்க. எது பாதகம் பக்திக்கு வந்து எது பாதகம் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து விளக்குறாங்க இல்லையா. யார் ஒருவர் வந்து குருவாக தகுதி உடையவர், முதல் ஸ்லோகத்திலேயே வந்து அதுதான் இல்லையா. நம்முடைய புலன் மனம், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய வயிறு பால் உறுப்பு, இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்கு. அதை வந்து யார் வந்து ஒருவர் கட்டுப்படுத்துகின்றார்களோ அவங்க எல்லாருக்கும் குருவாக தகுதி உடையவர், முதல் ஸ்லோகத்திலே வந்து அதுதான். அதுக்கப்புறம் எது எது சாதகமாக இருக்கு அது எல்லாமே வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது 6 விஷயங்களை வந்து இங்க சொல்றாங்க. இது யாராவது படிச்சீங்கன்னா அடுத்த வகுப்புல வந்து சொல்லுங்க, எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளலாம். எது எது சாதகமானது அப்படின்னு சொல்லி வந்து ரூப கோஸ்வாமி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் எது எது பாதகமானது அப்படின்னு சொல்லி வந்து அங்கே விளக்குறாங்க. இப்ப அதையும் வந்து அங்கே பாக்குறாங்க. இது அப்ப வந்து அந்த உபதேசாமிர்தம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்க கண்டிப்பா வந்து அது படிக்கலாம். இது இப்ப இதுதான் பகவான் மீது மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் சமாதி நிலை. அந்த ஒரு சமாதி நிலையை 8வது நிலையை அடைவதற்காகத்தான் இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி எல்லாமே வந்து செய்யப்படுது. இதுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி பகவான் கிருஷ்ணருடைய உருவத்தின் மீது மனதை நிலை நிறுத்துவதுதான் சமாதி. அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் இது எல்லாமே வந்து கடைசி சமாதி. அதை வந்து கொண்டு வர்றதற்காகத்தான் இந்த அஷ்டாங்க பயிற்சி. ஆனா கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து நேரடியாகவே பகவான் தான், பகவானுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி பகவானோட சேவையில் நேரடியாக ஈடுபடும் போது என்ன ஆகுது, யாருக்காக நம்ம வந்து செயல்படுகின்றோமோ நம்ம வந்து எப்பவுமே அவங்களுடைய நினைவில் வந்து நாம வந்து மூழ்கி இருப்போம் இல்லையா. பகவான் வந்து இதுல சொல்றாங்க மன்மனா பகவத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷே சத்தியந்தி பிரதிஜானி பிரியோசினி அப்படின்னு சொல்லி எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி எனக்காக சேவைகள் செய்து அப்படின்னு சொல்லி வந்து அங்கே சொல்றாங்க. இது இதே வந்து பார்த்தோம்னா நாரத முனிவர் வியாசதேவருக்கு விளக்கும் போதும் பகவானுக்காக வந்து நாம் வந்து சேவைகள் செய்யும் போது என்ன ஆகுது, எப்பவுமே வந்து நம்ம பகவானுடைய சிந்தனையில் வந்து நாம் மூழ்கி இருக்கின்றோம். அதுதான் ரொம்ப எளிமை. அஷ்டாங்க யோகத்தில் அது சமாதி நிலை இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகுதான் வந்து அடையப்படுது. கிருஷ்ண உணர்வு ஆரம்பத்திலேயே அடையப்பட்டு விட்டது. அதான் ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையா. சுசுகம் கருத்தும் அவ்வியம், செய்வதற்கும் ரொம்ப எளிமையானதும் கூட, நாம் தொடங்குவதும் எளிதுதான். அஷ்டாங்க பயிற்சி ரொம்ப கடினம். அதுல வந்து கண்டிப்பா வந்து கடைசியில் வந்து இறுதியில் வந்து நாம் வெற்றி அடையலாம், அடையாமலும் போகலாம், உறுதியை வந்து சொல்ல முடியாது. ஆனா வந்து கிருஷ்ண உணர்வில் என்றுமே இழப்பு இல்லை. சிறிதளவு தொடங்கி இடையில வந்து நம்ம விட்டாலும் இழப்பு கிடையாது இல்லையா. முடிவு பெற்றாலும் நம்ம கவுண்டை லோகத்தை வந்து அடைவது நிச்சயம். எப்படி பண்ணாலும் சப்போஸ் விட்டுட்டோம், இந்த பிறவில இருந்து தொடர முடியலனாலும் அடுத்த பிறவி, எல்லாத்துக்கும் வந்து பக்தி தோண்டி எந்த விதத்திலும் இழப்பு ஏற்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எல்லா சாஸ்திரத்திலயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலயும் வந்து. அப்ப இதே வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா பக்தன் அல்லாத ஒருவன் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய கடமைகள் சரிவர செய்யறாலும் எவ்வளவு புகழ் கிடைத்தாலும் எல்லாமே வந்து அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படிதான் வந்து சொல்லப்படுது. ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து அப்படிதான் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து சொல்றாங்க ஸ்ரீ ரூப கோஸ்வாமி வந்து கிருஷ்ண உணர்வை பற்றி வந்து 2 ஸ்லோகத்தில் வந்து வகைப்படுத்தி இருக்கிறார். என்னன்னா ஒண்ணு வந்து யுக்த வைராகியம் உச்சியத்தை, எனக்கு எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சு எதையுமே வந்து துறக்கமா எல்லாத்தையும் மகனுடைய சேவையில வந்து அவங்க ஈடுபடுத்திடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா பல்கு வைராக்கியம். ஒண்ணு வந்து யுக்த வைராக்கியம், இன்னொன்னு வந்து பல்கு வைராக்கியம். யுக்த வைராக்கியம் வந்து என்னன்னா எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்துவது ஒண்ணு. இதே வந்து பார்க்கும்போது பல்கு வைராக்கியம் வந்து எப்படின்னா, ஓகே இது பகவான் இது வேண்டாம், இது வந்து வந்து பிரிக்கணும், இது வந்து கிருஷ்ண உணர்வு, இது வந்து கிருஷ்ண உணர்வு அல்லாதது எல்லாத்தையும் வந்து பிரிப்பது, அது வந்து பல்கு வைராக்கியம். இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா நான் படிக்கிறேன். ஒருவன் எதிலும் பற்றுதல் கொள்ளாமல் அதே சமயம் கிருஷ்ணருடன் தொடர்புள்ள அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் உரிமை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளான். மறுபுறம் கிருஷ்ணனுடனான சம்பந்தத்தை அறிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் துறப்பவன் துறவில் முழுமை பெற்றவன் அல்ல. ஞானிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இது வந்து என்னை பந்தப்படுத்தும், அதனால இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அவங்க துறக்குறாங்க இல்லையா. நம்ம வந்து எல்லாமே வந்து செயல் செய்யாம வந்து ஆத்மாவுடைய நிலையை வந்து செயல் செய்வதுதான், செயல் செய்யாம வந்து இருக்க முடியாது. அதனால வந்து பக்தர்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா,
எல்லாமே பகவானுடைய படைப்பு தான் இல்லையா. அதனால எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன பண்றாங்க, எல்லாமே பகவானுடைய செயல் வந்து அவங்க ஈடுபடுத்திடுறாங்க இல்லையா. அப்ப அதனால வந்து தன்னுடைய சொந்த இதுக்காக வந்து அவங்க இது பண்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதுதான் யுக்த வைராக்கியம். பல்கு வைராக்கியம் வந்து என்னன்னா கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தை வந்து அவங்க தெரிந்து கொள்ளாம இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி விளக்குறது வந்து அதுவும் வந்து முழுமை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை. ஈசாவாசியம் இதம் சர்வம் ஈசோபனிஷத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா 108 உபனிஷதங்கள் வந்து இருக்கு. அதனுடைய முதல் உபனிஷதம் வந்து பார்த்தோம்னா ஈசோபனிஷதம். ஏன்னா எல்லா உபனிஷதங்களும் பகவானுடைய அருவத்தை பற்றி தான் வந்து விளக்குது. ஈசோ உபனிஷதம் மட்டும்தான் பகவானுடைய உருவத்தன்மை வந்து விளக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து எப்படின்னா பகவான் நரம்பற்றவர் இல்லையா. நம்மள மாதிரி வந்து உடல் கிடையாது பகவானுடைய ரூபம். எப்படி பகவானுடைய ரூபம் வந்து சச்சிதானந்த ரூபம் இல்லையா. வந்து நம்முடைய உடல்கள் எப்படி இருக்கு இல்லையா. நம்ம வந்து அதை தெரிந்தாலே வந்து நமக்கு வந்து நம்முடைய உடலின் மேல அந்த பற்றுதலே வந்து போயிடும் இல்லையா. ரத்தம், அதுக்கப்புறம் மலம், மூத்திரம், இந்த மாதிரிதான் நம்முடைய உடல்கள் வந்து நிரப்பப்பட்டிருக்கு. அதுதான். ஏன்னா இதுல தன்னியறி விஞ்ஞானத்துல 2வது அந்த ஒரு அத்தியாயத்துல வந்து பிரபுபாதர் வந்து அந்த ஒரு கதையில வந்து விளக்கியிருக்காங்க. எப்படின்னா எப்படி விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும், இப்ப வந்து ஒரு பெண் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. இப்ப அங்க வந்து ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து பாக்குறாங்க. அப்ப வந்து அவங்களை பார்த்து நீங்க வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த பெண்ணிடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உங்களை வந்து நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. நீங்க வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பெண் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு புத்தி உள்ளவராக வந்து இருந்ததுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 1 வாரம் கழித்து வந்து நீங்க வாங்க, அதன் பிறகு வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 1 வாரம் கழித்து வந்து அதே இடத்துக்கு வந்து வர்றாங்க. அங்க வந்து பார்க்கும்போது அங்க வந்து அந்த பெண்ணை பார்க்கவே ரொம்ப ஒரு வயது முதிர்ந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து யாரோ ஒரு பெண் வந்து அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பார்க்கவே வந்து ஒரு மாதிரியா இருக்காங்க. இப்ப அவங்களை வந்து பார்க்கும்போது அவங்க அந்த பெண்கிட்டயே வந்து கேட்கிறாங்க. அதே பெண் தான் அவங்க கேட்கறாங்க, இந்த மாதிரி இங்க வந்து ஒரு பெண் வந்து இருந்தாங்களே, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்களே, அந்த பெண் வந்து எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அந்த பெண் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா 1 வாரம் முன்னாடி வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா வந்து தேஜஸா இருந்தாங்க. இப்ப வந்து ரொம்ப வயது முதிர்ந்த மாதிரி ஒரு வயதான ஒரு அந்த ஒரு பெண்மணி மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, நான் என்னுடைய அழகை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போதும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த உண்மையை வந்து அந்த புரிய வைக்கிறாங்க. அந்த ஒரு ஆணுக்கு உண்மையான அழகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உடல் மூலமாக வந்து கிடைப்பது உண்மையான அழகு இல்லை, ஆத்மாவின் மூலமாக வருவதுதான் உண்மையான அழகு அப்படின்னு சொல்லி அந்த இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண் வந்து வேதி மாத்திரை வந்து சாப்பிட்டு அவங்க வந்து முழுமையாக அவங்களுடைய மலத்தையும் அதுக்கப்புறம் அவங்க வந்து வாந்தி வந்து எடுத்து அது எல்லாமே பாத்திரத்தில் வந்து ஒரு அறையில் வந்து அடைத்து வைத்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இதுதான் என்னுடைய அழகு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிதான் நம்முடைய உடல் வந்து இருக்கு இல்லையா. நம்முடைய உடல் அந்த மாதிரிதான். ஆனா இந்த நிலையற்ற இந்த உடலுக்கு தான் நம்ம வந்து மதிப்பு வந்து அதிகமாக கொடுக்கின்றோம். ஆனா உண்மையான அழகு வந்து ஆத்மாவின் மூலமாக. ஏன்னா ஆத்மா எப்பவுமே நிரந்தரமானது. இந்த உடலில் ஆத்மா இருப்பதனால் தான் இந்த உடலுக்கு அழகு, இல்லை என்றால் எதுவுமே வந்து கிடையாது. அப்ப வந்து இந்த ஆத்மாவுக்கு வந்து சொந்தமானது என்ன இல்லையா. அப்ப அந்த ஆத்மாவுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் வந்து புரிந்து செயல்படும் போதுதான் அதுதான் வந்து உண்மையான ஒரு நிலை. அதுதான் கிருஷ்ண உணர்வு நிலை. அந்த விஞ்ஞானத்தை தான் வந்து இந்த வந்து பகவத்கீதை வந்து நமக்கு வந்து கற்பிக்கின்றது இல்லையா. அதுதான். ஏன்னா இது எல்லாமே வந்து பிரபுபாதருடைய பகவத்கீதையை வந்து நம்ம படிக்கும் போது நமக்கு புரியவில்லை அப்படின்னாலும் நம்ம வந்து அதனால கவலைப்பட தேவையில்லை. சிறிய புத்தகங்கள் நிறைய விளக்கங்கள் வந்து பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம படிக்கலாம். ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து விளக்கங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். தன்னை அறிவு விஞ்ஞானம் வந்து அந்த ஒரு புத்தகத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப நல்லா இருக்கும். வந்து கொஞ்சம் பெரிய புத்தகமா தான் இருக்கும், ஆனா நிறைய கதைகள் இருக்கும். ஆனா ரொம்ப அந்த தலைப்பே வந்து அதுதான் பேர், தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனா இருந்தாலும் நீங்க அதுல வந்து நீங்க தொடர்ந்து வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உபதேசாமிர்தம் கண்டிப்பாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன புத்தகங்கள், சிறிய புத்தகங்கள் வந்து இந்த பிரபுபாதர் நிறைய வந்து எழுதியிருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம படித்தோம் என்றால் கண்டிப்பாக நம்ம வந்து பகவத்கீதை வந்து புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம படிக்க வேண்டியதும் அவசியம். இப்ப நானே வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்துல வந்து எனக்கு வந்து தெரியாது. அந்த சத்சங்கத்தின் மூலமாக வந்து
படிக்கிறதுக்கான எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கவில்லை. அதன் மூலமா நானா தான் வந்து படிச்சேன். அதனால என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய தடவை படித்திருக்கேன். 4, 5 தடவை படித்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இங்க வந்து பக்தருடைய சங்கத்தில் வந்து வரும்போது மட்டும்தான் வந்து என்னால வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதை எனக்கு வந்து புரியவில்லை. இந்த சிறிய புத்தகங்கள் எல்லாமே வந்து படித்து, அப்ப அதுக்கப்புறம் வந்து தூய பக்தர்களிடம் வந்து உபன்யாசங்கள் கேட்டு, ஸ்ரீமத் பாகவதம் எல்லாமே வந்து படித்த பிறகுதான் எனக்கும் பகவத்கீதை வந்து புரிந்தது. அப்ப வந்து புரிந்தது அப்படின்னாக்க எல்லாமே புரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா முழுமையாக யாராலையும் பகவத்கீதை புரிந்து கொள்ளவும் முடியாது இல்லையா? ஒவ்வொரு தடவையும் படிக்கும். இன்னைக்கு நம்ம வந்து படித்திருக்கோம் இல்லையா? அதே ஸ்லோகத்தை அடுத்த நாள் படிக்கும் போது என்ன ஆகும்னா புதிதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் படிக்கும் போது என்ன அதுவும் புதிதாக தான் வந்து இருக்கும். ஏன்னா என்னது, நம்முடைய புரிந்துணர்வுக்கு தகுந்த மாதிரி அது நம்முடைய புரிதல் வந்து இருக்கும். அது வந்து இன்னும் புரிய புரிய என்ன ஆகும்னா சுவைதான் அதிகமாகும் இல்லையா? அவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியும் போதுதான் வந்து என்ன ஆகுது, நமக்கு அந்த ஆனந்தத்தை வந்து நாம வந்து அனுபவிக்க முடியுது. அதுதான் வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுதான் புரியவில்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பிரபுபாதரிடம் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளலாம். பகவானிடம் பிரார்த்தனை செய்து, பகவானே பிரபுபாதர் எனக்கு வந்து புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பிரபுபாதர் எப்படி விளக்கியிருக்காங்களோ அதே மாதிரி நமக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனால இங்க வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா உண்மை உருவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய சொந்த கருத்தை தான் வந்து எழுதியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பகவத்கீதை விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாமே தன்னுடைய சொந்த கருத்து. ஆனா இங்க பிரபுபாதர் சொன்னது என்னன்னா, பகவான் எப்படி சொன்னாங்களோ அதே சீடப்பரம்பரின் மூலமாக எப்படி வந்து இறங்கி வந்ததோ அதேதான் அப்படியே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்களே ஒழிய தன்னுடைய சொந்த கருத்து எதுவுமே வந்து அங்க சொல்லவே இல்லை. அதனாலதான் இது படிக்கும் போது படிப்பவர்களுடைய மனதில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணக்கூடியதாக வந்து இருக்கு இல்லையா? ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம் வந்து ஏற்படுவது நிச்சயம். கண்டிப்பாக நம்ம புரியாம படிச்சாலும் அதுக்கு ஒரு மாற்றம் இருக்கு, அதுவும் வந்து நடக்கும். இன்னும் புரிந்து படிக்கும் போது இன்னும் மாற்றம் இருக்கு, இன்னும் புரிய புரிய இன்னும் வந்து மாற்றங்கள் இருக்கும். ஆனா இதை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது இல்ல. அந்த அளவுக்கு வந்து எல்லா விஞ்ஞானமும் இல்லையா, சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல எல்லா அந்த இது எல்லாமே இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களும் வந்து இருக்கு. இதுல இல்லாதது எதுவுமே கிடையாது. எல்லாமே பகவான் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? கடவுள் இல்லையா, ஒரு 45 நிமிடத்தை எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அர்ஜுனனால புரிந்து கொள்ள முடிந்தது இல்லையா? நம்ம இத்தனை தடவை படிக்கிறோம், இத்தனை தடவை வந்து நம்ம வந்து கேட்கின்றோம் இல்லையா? நமக்கு வந்து புரிந்து கொள்வது கண்டிப்பாக வந்து கடினம். எல்லாமே எப்படி நம்ம வந்து புரியுது, சப்போஸ் அதுலயும் வந்து நம்ம சில அளவு ஓரளவுக்கு நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னாலும் அதுவும் சில பிரபுபாதருடைய கருணை தானே ஒழிய நம்மளுடைய சொந்த முயற்சி எதுவுமே கிடையாது. அதுதான் இல்லையா? பகவானுடைய கருணை எந்த அளவுக்கு வந்து வெளிப்பட்டிருக்கு. அவங்களுடைய விளக்கங்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா பக்தர்களுடைய விளக்கங்கள் அதுவும் அவங்களுடைய கருணையின் மூலமாக தான். அதான் அவங்களுடைய கருணையை வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து வேண்டி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தனியாக வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது. இது இப்ப அதுதான் இங்க திரும்ப திரும்ப வந்து சொல்லியிருக்காங்க. எது வந்து நமக்கு சாதகமாக இருக்கோ அது எல்லாமே வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எது எது பாதகமாக இருக்கோ அது எல்லாமே வந்து நாம் விளக்க வேண்டும். அதுதான் வந்து உண்மையான யோகி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல வந்து பார்க்கும் போதும் வந்து அந்த யோகம் வந்து எந்த மாதிரி வந்து நாம் பயிற்சி செய்வதற்கு இந்த மாதிரி வந்து நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து பின்னாடி வந்து விளக்கப்படுது. நம்ம வந்து அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.